கண்டிப்பாக நான் கேரி பண்ணுறேன். அவர் சொன்னதுனால நான் ஷண்பகம் 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் ஆக்சுவலி அவன் வீட்டில் பனியனில் பார்த்து தான் எனக்கு பழக்கம். ஸோ அவனை ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹீரோவாக பார்த்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஜாரிங்காக இருந்துச்சு. கடைசியில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆனந்த கண்ணீர் வர லெவலுக்குலாம் நடிச்சு வச்சுருக்கான். ஸோ இது வாடா. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக பண்ணுறேம்மா நீ எம்சி. அப்பா ஃபஸ்ட்டாக நான் வர்ஷா வெற்றி சார் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து ஆஸ் அ பெர்ஃபார்மர் ஒரு கெரியர் க்ரோத்தாக இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு மூவி இது பேட் கேர்ள். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். Anjali, we finished shooting. We had fun while shooting. எனக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நான் அப்படியே லைவாக வந்து பேசணும்னு நினச்சி தான் வந்து பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வந்து நிற்கிறதுக்கு. விக்ரம், தேங்க்யூ விக்ரம். ஏய், நலன் பற்றி படம் பார்க்கும்போது தெரியுவாங்க, இது பரவாயில்ல. ஷரண்யா, ஆடிங் டு யுவர் பாயிண்ட், வர்ஷா டைரக்ட் பண்ணும்போது செம்ம கிளாரிட்டி இருக்கும். ஷீல் நோ வாட் டு எங்கே என்ன ப்ரெசென்ட் பண்ணணும். நாட் ஓன்லி லைக் ராதா, நீங்கள் சொன்னீங்க எடிட்டில் ஷீ ஹேட் தட் கிளாரிட்டி. நாட் ஓன்லி எடிட், டப்பிங் பண்ணும்போது சீன் பண்ணும்போது செம்ம கிளாரிட்டி. ஆயிடுச்சுங்க லைக் டக்குன்னு லைக் 2 minutes அப்படியே யோசிச்சுட்டு டக்குனு ஒரு ஐடியா கொடுப்பார். லைக் நம்மளே ஸ்டக்காக இருப்போம் டப்பிங்கில். அண்ட் ஷீ இஸ் அ ஜீனியஸ் லைக் தட். தேங்க்யூ வர்ஷா. நான் ஸ்லோவாக எடுத்துக்கிறேன்ப்பா லைட்டாக 2 minutes. ஆமாம் மிஸ்கின் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். தூங்கிட்டீங்களா? சத்தியமா நான் பேசுகிறனாலையா? ஓகே ஓகே. ஜகி அவர் இல்லை, நான் முடிய போகிறேன் சார். என்ன கண்டிப்பாக நான் கேரி பண்ணுறேன். அவர் சொன்னதுனால நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஜகிஜி, தேங்க்யூ. கேமராமேன், நீங்கள் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கொடைக்கானல். Prince, I didn't shoot with you, only with Jaggi, and he's such a sweetheart. People like you know, when people are sweet, when you give the energy of நம்ம ஸ்வீட்டாக இருக்கும்போது we also feel like giving the same energy of being sweet. Thank you for embodying that. Everybody, thank you. And Samia, நல்லா பண்ணுறேம்மா, continue this. Let's rock on. Thank you press எல்லாம் வந்ததுக்கு thank you. ரொம்ப நன்றி. Thank you. So, but next I would like to have on stage Mrs. Shanti Priya ma'am. After 35 years, அவங்க மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ஏதாவது இருக்கணும் பேசுறதுக்கு. நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே இருக்காது பேசுறதுக்கு. அப்புறம் வணக்கம். 35 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு வெற்றிமாறன் சாருக்கு சொல்லணும், என்னை ஓகே பண்ணுறதுக்கு. அப்புறம் வர்ஷா, அவங்க கதை சொல்கிற விதமே செப்ரேட்டு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார் ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட் ஆஸ் அ director for us. That is one thing I want to tell. You have mentored her tremendously. I have no words. So yes. And அப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஷண்பகம் 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்கள் எதிர்க்கில் வரப்போகிறேன். அம்மாவும் சுந்தரி மிஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ்
எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார் என் கூட. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி அது நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே வெற்றிமாறன் சார் கூட சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் தமிழில் வரலான்னு இருக்கேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், ஏன்னா ரொம்ப மாறி போயிடுச்சு இப்போல்லாம் இண்டஸ்ட்ரின்னா. ஒன்றும் பண்ணாதீங்க, படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு. அண்ட் கம்மிங் டு அஞ்சலி, ஷீ இஸ் அன் அமேசிங் கேர்ள். தமிழ் பொண்ணு, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. ஆனால் ஏன்னா ஆர்மி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா. பட் டைம் கொடுத்துருங்க, கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களது. அண்ட் எஸ், ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜில் பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடையும். அண்ட் எஸ், க்ரூஸ் அமேசிங், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்துருக்கேன் இந்த இதில் லைட்டிங்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் கம்மிங் டு கதைக்கு, அது கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லலான்னு. ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்துலேயும். இது பேசிக்காக ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான். எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லாம் நடுவில் நடக்கிற கதை. ஸோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை. கொஞ்சம் பொறுமையாக, இன்னும் 4 நாள் 5 நாளாக இருக்குது, 4 நாள் இருக்குது. ஸோ பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக படம், லவ் இருக்குது, நல்ல பாட்டுங்க, எமோஷ்னலு, அம்மா கிட்ட பொண்ணு இது, அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம். ஒரே ஒரு இதுதான் சொல்லணும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா நானும் ஒரு அம்மா. பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பசங்களை புரிஞ்சிக்கங்க. அவங்க அந்த வயசு போகிற வயசு அது மாதிரி, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது. அந்த ஒரு சாங் இருக்குது, அங்கிள் என்னை அப்படி பார்க்காதீங்கன்னு. அந்த லிரிக் அப்படியுமே நம்ம மாற்றிடலாம். அந்த அந்த யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. இல்லை, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எஸ், உங்கள் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்லாம் 5th of September பார்த்துட்டு. தேங்க்யூ வெரி மச்.